Hi students, இன்னைக்கு 11th physicsல chapter 3 laws of motion அப்படிங்கிற lessonsல தான் 2 marks 3 marks 5 marks ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் 2 marks அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புக் பேக் பேஜ் நம்பர் 162ல் வந்து நமக்கு இருக்குது. அந்த 162ல் பேஜ் நம்பரில் செகண்ட் ரோமன் லெட்டரில் ஃபஸ்ட்டு ஒன் question என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா explain the concept of inertia, write the two example of each for inertia of motion, inertia of rest, inertia of direction அப்படிங்கிற கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. செகண்ட் கொஸ்டின் state Newton's second law. தேர்ட் கொஸ்டின் define 1 Newton. செவன்த் கொஸ்டின் what is the meaning by pseudo force. 11th question under what condition will a car skid on a level circular road. அப்போ செகண்ட் ரோம்லெட்டில் 1 2 3 7 11 ரொம்ப முக்கியமாக இருக்கும், அதை நோட் பண்ணிக்கோங்க. தேர்ட் ரோமன் லெட்டரில் நமக்கு செகண்ட் கொஸ்டினாக இருக்குது பாருங்கள், வாட் ஆர் த கான்கரண்ட் ஃபோர்ஸ் ஸ்டேட் லாமிஸ் தியரம். இதோட யூசஸ் நமக்கு வந்து ஒரு டைம் வந்து 2 மார்க்ஸில் நம்ம கேட்டிருக்காங்க, அது ஒரு இன்சைடாக இருக்கும். ஸோ தயவுசெய்து நம்ம இந்த லாமிஸ் தியரம் நம்ம புக்கில் இருக்கும், அது கீழேயே நமக்கு யூசஸ் கொடுத்துருப்பாங்க. மெட்டீரியல் யூஸ் பண்ணிங்கன்னா யூசஸை நல்லா தெளிவாக படிச்சுங்க கேட்பாங்க. ஃபோர்த் ரோமன் லெட்டர், ஃபோர்த் ரோமன் லெட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 14th சம்மை வந்து நமக்கு வந்து 2 மார்க்ஸில் ஒரு கம்பல்சரியில் கேட்டிருக்காங்க. புக் பேக் பேஜ் நம்பர் இது 114ல் புக் பேக் பேஜ் நம்பர் 114ல் எக்ஸாம்பிள் சம்ஸில் வந்து 3.1 அப்படிங்கிற சம்மையும் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 2 மார்க் ஓவர். நெக்ஸ்ட்டு 3 மார்க்ஸ், அதில் 3 மார்க்ஸில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ரோமன் லெட்டரில் 5th கொஸ்டின் using a free body diagram so that it easy to pull an object than to push it அப்படின்னு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 6th question explain various types of friction, suggest a few methods to reduce to friction கொடுத்துருக்காங்க. தேர்ட் ரோமன் இருந்து நமக்கு கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஸ்டின் வாட் ஆர் த கான்கரண்ட் ஃபோர்ஸ் ஸ்டேட் த லாமிஸ் தியரம். ஏற்கனவே நான் சொன்னேன், அதே தான் திரும்பவும் பாருங்க கேட்டிருக்காங்க. 5th கொஸ்டின் ஸ்டேட் நியூட்டன்ஸ் 3 law on discuss the significance. 3 laws வந்து கேட்டிருக்காங்க. 6th கொஸ்டின் எக்ஸ்பிளைன் த சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃபரன்ஸ் ஆஃப் சென்ட்ரிபிட்டல் அண்ட் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸஸ். ஸோ 3 மார்க்ஸில் செகண்ட் ரோமனில் 5 and 6 கேட்டிருக்காங்க. தேர்ட் ரோமன் லெட்டரில் 2 5 6 கேட்டிருக்காங்க. தென் ரிமைனிங் இருக்கிற நமக்கு 5 மார்க்ஸ். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் 5 மார்க்ஸ் அதிகமான அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸை தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அடிக்கடி கேட்ட கொஸ்டின் திரும்ப பேசுகிறோம். தேர்ட் ரோமன் லெட்டரில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், தேர்டு கொஸ்டின், ஃபோர்த்து கொஸ்டின், 5th 6th 9th and 11th இது எல்லாமே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரூவ் தட் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம், use it to find the recoil velocity of a gun when a bullet is fired from it அப்படிங்கிற ஃபஸ்ட்டு கொஸ்டின். தேர்டு கொஸ்டின் எக்ஸ்பிளைன் த மோஷன் ஆஃப் a blocks connected by string. இதில் 2 இருக்குது பாருங்கள், வெர்டிக்கல் மோஷன் கேட்பாங்க, அப்படி இல்லைனா ஹரிசாண்டல் மோஷனும் கேட்பாங்க. ஃபோர்த்து கொஸ்டின் briefly explain the origin of a friction so that in an inclined plane angle of friction is equal to angle of reforce. Next, 5th question state Newton's 3 laws and discuss their significance. ஆறாவது கொஸ்டின் 6th கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிளைன் த சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ் ஆஃப் சென்ட்ரிபிட்டல் அண்ட் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். திரும்ப பாருங்கள், 3 மார்க்ஸ் வந்தாலையும் 5 மார்க்ஸ்லையும் இம்பார்ட்டன்ஸாக இருக்குது பாருங்கள். 9th கொஸ்டின் டிஸ்கிரைப் த மெத்தட் ஆஃப் மெஷரிங் ஆங்கிள் ஆஃப் ரீஃபோர்ஸ். 11th கொஸ்டின் கால்குலேட் த சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் ஆஃப் மூன் டுவோர்ட்ஸ் த எர்த். இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்குமே ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க்கை நம்மளால் படித்தோம்னா அதிகமான ஸ்கோர் பண்ண முடியும். நல்லபடியாக இந்த கொஷின்ஸ் எல்லாமே செலக்டடாக கொடுத்த கொஷின், செலக்டடாக இருக்க கொஷின். ஸோ தயவுசெய்து இது ஒமிட் பண்ணாதீங்க, நல்லா படிங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.